வாசலில் தேவதையின் கதை. ஒரு நாள் இரவு, யூசுப் என்ற ஏழை தையல்காரர் தனது கடைசி தையல் வேலையை முடித்துக் கொண்டிருந்தார். அவரது சிறிய விளக்கு மின்னியது, அவரது வயிறு உருமியது, அவர் நாள் முழுவதும் சாப்பிடவில்லை. அவர், யா அல்லாஹ், இன்றிரவு எனக்கு சாப்பிட எதுவும் இல்லை, ஆனால் நான் இன்னும் உன்னை நம்புகிறேன் என்று கிசுகிசுத்தார். அப்போதுதான் கதவை தட்டுவது கேட்டது. டக் டக். யூசுப் அதைத் திறந்தபோது, குளிர்ந்த மழையில் ஒரு சிறுவன் நிற்பதைக் கண்டான். சிறுவன் மெதுவாக, அங்கிள், எனக்கு பசிக்கிறது. உங்களிடம் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்டான். யூசுப் சுற்றி பார்த்தான். அவனிடம் ஒரே ஒரு சிறிய ரொட்டி துண்டு மட்டுமே இருந்தது, அவனுடைய இரவு உணவு. அவனுடைய இதயம், நான் இதை அவனுக்கு கொடுத்தால் எனக்கு எதுவும் மிச்சமில்லை என்று கிசுகிசுத்தது. ஆனால் அவன் மனம், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவு என்று சொன்னது. எனவே யூசுப் புன்னகைத்து சிறுவனுக்கு ரொட்டியை கொடுத்தான். சிறுவன் அவனுக்கு நன்றி கூறி மழையில் மறைந்தான். யூசுப் அமைதியாக உட்கார்ந்து பசியையும் அமைதியையும் உணர்ந்தான். திடீரென்று மற்றொரு டக் டக் வந்தது. இந்த முறை வெள்ளை உடை அணிந்த ஒருவர் உணவு கூடையை கையில் பிடித்துக் கொண்டு நின்றார். அவர், சகோதரரே, யாரோ ஒருவர் இதை உங்களுக்காக கொண்டு வரச் சொன்னார்கள் என்றார். யூசுப் அதிர்ச்சியுடன் சுற்றி பார்த்தார். உங்களை யார் அனுப்பினார்கள் என்று கேட்டார். அந்த மனிதர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார், கொடுப்பவர்களை ஒருபோதும் மறக்காதவர் அல்லாஹு. பின்னர் யூசுப் அவருக்கு நன்றி தெரிவிக்கும் முன் அந்த மனிதர் போய்விட்டார். யூசுப் முழங்காலில் விழுந்து கண்களில் கண்ணீருடன் கிசுகிசுத்தார். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுக்காக கொடுக்கும்போது அவன் கற்பனைக்கு அப்பாற்பட்ட வழிகளில் திருப்பித் தருகிறான். ஒழுக்கம். நீங்கள் அல்லாஹ்வுக்காக மற்றவர்களுக்கு உதவும்போது அவன் மர்மமான மற்றும் அற்புதமான வழிகளில் உங்களுக்கு உதவுகிறார். உங்களிடம் குறைவாக இருந்தாலும் கூட கொடுப்பதை நிறுத்தாதீர்கள். நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.